என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்னடி இப்படி கேக்குற? உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் ஈவினிங் டீ குடிக்கும்போது என் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க? அது கோவத்தில் இருக்கும்போது அப்படி சொல்றதுதான். அதுக்குன்னு உன்னை பிடிக்காம போயிடுமா? அப்போ என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? நான் ஏண்டி கோவப்பட போறேன்? ஏங்க, நீங்க இப்படியே இருந்தா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏய், நான் அப்படியே தாண்டி இருக்கேன். நீ எவ்வளவு அழகு தெரியுமா? என் அழகு பொண்டாட்டி. நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்னடி என்னடி சொல்ல பண்ணுது சொல்லு. இல்லைங்க, நீங்க அப்படி பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, எனக்கும் உன்னை கொஞ்சம் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அழகு பொண்டாட்டி, என் பாசமான பொண்டாட்டி. அம்மோ ம். அம்மோ, ம். இப்படியே என்னால உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. லைட் வேற ஆன்லயே இருக்கு. ஆஃப் பண்ணட்டுமா? ம். இந்தாங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைங்க. எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க பாரு, ம். இன்னைக்கு ஒர்க் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும். நான் பறந்து வந்துடுவேன். நீ ரெடியா இருக்கணும், சரியா? அப்புறம் ம். இந்த எல்லோ கலர் saree கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு செம்மையா இருக்கணும். இன்னைக்கு நைட்டு என்னடி நான் இவ்வளவு சொல்றேன், அமைதியா இருக்க? ஏங்க, எனக்கு என்ன ஆச்சு? ஆ? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடனே டாக்டர் போய் பாரு. இங்க பாரு, நான் வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். வேலைக்கு கூட போக வேண்டாம். அது இல்லைங்க. அது என்னன்னா அது இல்லைன்னா வேற என்னடி? நேத்து சந்தோஷமா தானே இருந்த. இல்லைங்க, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? கண்டதை திங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடு, எல்லாம் சரியாயிடும். நான் வரும்போது இப்படி டல்லா இருக்க கூடாது, சரியா? இல்லைங்க, எனக்கு பீரியட்ஸ். பீரியட்ஸா? இப்பதானடி வந்துட்டு போச்சு. அதுக்குள்ள எப்படி வரும்? ஏய், நான் ஹாப்பியா இருந்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குதுல? இது நார்மலா மந்த்லி வரது தானேங்க? ஏய், இங்க பாரு, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. ஏங்க, இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுதான். எனக்கு தான் அது நல்லா தெரியுமே. எனக்கு புள்ளையும் கொடுக்க முடியாது, சந்தோஷமும் கொடுக்க முடியாது. உன்னை கட்டிட்டு நான் படாத பாடு படுறேன்டி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன தடி புரிஞ்சுக்க சொல்ற? இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிரும், உன் கூட வந்து சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஏங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னும் என்னடி சொல்ல போற? ஏங்க, சாப்பிட்டு போங்க. ஏய், என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிடு. இன்னைக்கு எப்படியும் இதை காரணமா வச்சு லீவ் எடுப்பல்ல, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம தின்னுட்டு போய் படுத்துக்கோ. இல்லனா உன்ன மாதிரி அதுவும் வேஸ்டா போயிட போகுது. கடுப்பேத்திக்கிட்டு. சை. வந்துட்டு இருப்பாரு, நம்ம கால் பண்ணி பாப்போம். ஹலோ, என்ன? என்னங்க, வரும்போது பேட் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவன் மாதிரி தெரியுதா? இன்னைக்கு ஆசையா அல்வா வாங்கிட்டு வரலாம் நினைச்சா பேடு வாங்கிட்டு வர சொல்ற. என்ன டென்ஷன் பண்ணி பைத்தியக்காரனாக பாக்குற. அதான் உன்னோட ஐடியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என்னையே பேடு வாங்கிட்டு வர சொல்றியா? ஏங்க, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க கேட்க முடியும்? ப்ளீஸ்ங்க, வாங்கிட்டு வாங்க. போன தடவை வாங்கிட்டு வந்தது என்னாச்சு? அத்தனையுமா யூஸ் பண்ணிட்ட? போன வாரம் உங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கல்ல, ம். அவளுக்கு பீரியட்ஸ்ன்றதுனால அவ யூஸ் பண்ணிட்டாங்க. காலி ஆயிடுச்சுங்க. உங்ககிட்ட காலி
காலையிலே சொல்லலான்னு பார்த்தேன். நீங்க கோவமா இருந்தீங்களா? அதான் சொல்லல. அதானே, எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம் வச்சிருப்பேன்னு தெரியும். நீ போனை வை, வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். இங்க பாரு, வர லேட் ஆகும். சீக்கிரம் வந்து உன் மூஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை பார்த்தா டென்ஷன் தான் ஆகும். ஒரு எதையோ போனை வச்சிரு. ரோட்ல பைத்தியக்கார மாதிரி என்ன கத்த வைக்காத. போனை வை. என்னங்க, எப்போ வந்தீங்க? ஏன், நான் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டியா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சரி, அதை விடு. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. ஏங்க, ரொம்ப பெயினா இருந்துச்சு, அதான் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வரீங்களா? நான் தான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இல்லங்க, நைட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், சும்மா சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. போய் வாங்கிட்டு வந்து தொலைற. ஏங்க, என்னடி? என்ன? பேட் வேணும். வாங்கிட்டு வர மறந்துட்டேன். வாங்கிட்டு வந்து தொலைற. என்னதான் இருந்தாலும் என் மருமக போடுற காஃபிக்கு ஈக்குவலா வராது. ஆமால, அவளுக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னம்மா, என்ன பண்ற? ஏன் உன் வாய்ஸ் டல்லா இருக்கு? ஆ, அது பீரியட்ஸ் அத்தை. ஓ, சரி சரி. என்னத்த ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? உங்ககிட்ட சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா சரி விடுமா, நடக்கிறப்ப நடக்கட்டும். நீ எதுவும் வருத்தப்படாத. அவன் ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சொன்னானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதம்மா, சீக்கிரமே நல்லது நடக்கும். நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு தான் இருக்கேன். சரிங்க அத்தை. என்ன புரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ பாசமா இருக்கிறது பெரிய விஷயம் அத்தை. அது நான் பண்ண பாக்கியம் அத்தை. நானும் தான் உன்ன மாதிரி ஒரு பாசமான மருமக இல்ல மக கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். சரிம்மா, இத பாரு, மறுபடியும் சொல்றேன். அவன் ஏதாச்சும் முன்ன பின்ன உன்கிட்ட பேசினான்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட சொல்லு. அவன் கிட்ட நான் என்னன்னு கேக்குறேன். சரியா? அவனுக்கு பயந்துட்டு நீ எதையும் சொல்லாம இருக்காத. புரிஞ்சுதா? அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, சாப்பிடு. சரி, வைக்கிறேன். சரிங்க அத்தை. இவ பேசுறத கேக்கும்போது ஏதோ தப்பா இருக்கே.